ஹாய் மக்களே, நான் உங்கள் போஸ்டர் பாய். மறக்காத நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் யூடியூப் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறீங்களா, மறக்காம செய்யுங்க. தற்போது எங்கே இருக்கோம்னா சார், முக்கியமான அதாவது இலங்கையில் பெரிய ஃபேமஸான இடம் மட்டும் இந்த இடம். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட அதாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளும் கூடுதலாக இந்த இடத்துக்கு வருவாங்க. இங்கே வந்த உடனே நிறைய ரிலாக்ஸாக இருந்தால் பண்ணெடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் ஹோட்டல், நிறைய ஹோட்டல்கள் இங்கே இருக்கிறது. அதே டைமில் இலங்கையில் உள்ள அனைத்து பாகத்துலேருந்து இங்கே நிறைய பேர் இங்கே வருவாங்க. இந்த பீச்சுக்கு வருவாங்க. இந்த பீச் ஒரு சிறப்பு வாய்ந்த பீச் ஒன்று. இந்த பீச் அழகான பீச் ஒன்று. இந்த நேராக நீங்களும் இந்த பீச்சுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னு சொன்னால் அவ்வளோ அழகான பீச் ஒன்று. இந்த பீச்சில் என்னென்ன விசேஷம்னு சொன்னால் இங்கே வந்துட்டு குளிக்கிறது இல்லை, குளிக்கிறதுன்னு சொன்னால் இந்த அலையில், ஏன்னா அலையில்லாதவங்களுக்கும் குளிக்கலாம், இவ்வளோ பேரும் குளிக்கலாம். அப்படி ஒரு அழகான பீச் ஒன்று. இந்த பீச்சு நேர்களை கண்டிப்பாக அந்த பீச்சுக்கு வந்து வாருங்க. இந்த இடம் வந்துட்டு சிறப்பான இடம் ஒன்று. அநேகமான வெளிநாடுலேருந்து ஆக்கள் கூடுதலாக இங்கே வெள்ளக்காராக்களும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி அழகான இந்த இப்போ கூட நான் வீடு எடுத்துக்கொண்டிருக்கும் போது நிறைய வெளியூர் சனங்கள், நிறைய பஸ்ஸில் காரில் இப்படி ஏகப்பட்ட வாகனத்தில் ஏகப்பட்ட சனங்கள், நிறைய நெரிசல், சரியாக நெரிசலாக இருக்குது. அவ்வளோ ஜனம் வந்திருக்கு. அதுவும் இன்றைக்கு வந்துட்டு கட்சி பெருநாள், அதே விசேஷமாக அதே வந்து நிறைய சனங்கள் வந்திருக்கு. சரியான சனம் வந்திருக்கு. இப்போ நாங்கள் அந்த வீடியோவில் வந்து நிறைய சனத்தை எடுத்துக்கல. ஏன்னு சனத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச அளவுக்கு தான் சனத்தை எடுத்துக்காட்டேன். அதே டைம்லையும் பாருங்கள், எனக்கு நிறைய பேர் இந்த கடலில் குளிச்சு கொண்டிருக்கேன். அந்த கடல் வந்து அலையில்லாத அந்த கடல் தான் இந்த கடல். நூற்றுக்கணக்கான பேர் இந்த குளிச்சு கொண்டிருக்கேன். அதே டைமில் இங்கே இந்த ரேசன், அதாவது இந்த பைக்கில் தண்ணியில் ஒரு பைக்கில் கூட இங்கே இருக்குது. இந்த பைக்கில் நீங்கள் ஓடலாம், உங்களுக்கு தேவையான அந்த பைக்கில் புக் பண்ணி ஓடலாம். அதாவது இந்த பைக்கிலுக்கு நான் நினைக்கிறோம் 2-3000 வரும் போல், இந்த கட்டணம் வரும் போலக்கு. ஆனால் எனக்கு சரியாக தெரியாது. இந்த பைக்கில் ஒரு ஆள் 2 பேர் போகலாம். போனால் அந்த கடல் ஃபுல்லாக இடங்களை சுற்றி பார்க்கலாம். அப்படி பண்ணா இருக்குது இந்த பைக்கில். அதே டைமில் இங்கே போட்டு பஸ்ஸு கூட இங்கே இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு குடும்பத்தோடு 10 பேர் 15 இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போட்டை புக் பண்ணி போட்லேயும் கூட நீங்கள் அந்த கடலில் சுற்றி பார்க்கலாம். அப்படியான ஒரு சிறப்பம்சமாக இந்த கடல் இருக்குது. நீங்கள் நான் போகுது பைக்கில் பாருங்கள். இந்த பைக்கில் தண்ணி பீச்சு அடித்து போகும், அவ்வளோ வேகமாக போகும். அதாவது இந்த பைக்கில் ஓடணும்னு சொன்னால் நல்ல தைரியம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த பைக்கில் ஓடலாம். ஏன்னா அவ்வளோ வேகமாக அந்த பைக்கில் நேர்கள் உங்களுக்கு இந்த பைக்கில் ஓட ஆசையாக நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்க, அந்த பைக்கில் ஓடலாம். அதாவது கட்டணம் தான் எனக்கு சரியாக தெரியாது, ஒரு சின்ன கட்டணமாக தான் இருக்கும். அதே மாதிரி போட்டு சவாரி செய்யலாம். போட்டில் நீங்கள் போகலான்னு நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் 10-15 பேர் போட்டில் போகலாம். கடலை சுற்றி பார்க்க பாருங்கள். சன் எவ்வளோ அழகாக மறைஞ்சு கொண்டிருக்கிறது. நேர்களை வாங்க, நிறைய பேர் நான் குளிச்சு கொண்டிருக்கேன். 100கணக்கான பேர் குளிச்சு கொண்டிருக்கேன். அவ்வளோ அழகான சிறப்பான இடம் இந்த இடம். நேர்களாக நீங்கள் வந்தீங்க சார், இங்கே அந்த ஒரு ஃபன்னாக ரிலாக்ஸாக போகலாம். ஏன்னு சார் நிறைய பேர் வெளி மாவட்டம் வந்து நிறைய பேர் இங்கே வராங்க. அதாவது கொழும்பு, கண்டி, மாத்திரை, இப்படி ஏகப்பட்ட ஊர்களில் இருந்து நிறைய பேர் சுற்றுப்பயணி இந்த இடத்துக்கு வந்து அவங்க நல்லா அன்றாட போல் என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸாக இருந்து போகிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உங்களை அந்த படகு சவாரியில் கூட நீங்கள் இந்த கடலை சுற்றி பார்க்கலாம். அதாவது குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே சுற்றி பார்க்கலாம். அதில் நீங்கள் குளிக்கலாம். இப்படி அழகான இடம் தான் இடம். எல்லாரையும் மனத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடிய இடம் தான் இந்த இடம். அவ்வளோ அழகான இடம் பாருங்கள். சன் இவ்வளோ அழகாக இருக்கிறது. இப்போ நேரம் வந்து 5:50 இருட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறது. நேர்களே கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தான் இந்த இடத்த எனக்கு பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ அழகான இடம் போனது. இதே டைமில் இங்கே வந்து நிறைய வெள்ளைக்காரவங்க நிறைய பேர். அவங்க வெள்ளைக்காரங்க மற்ற சைத்தில் தான் அவங்க அழிப்பாங்க. இந்த சைத்துக்கு பார்த்தாக்குள்ள அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் தான் இருந்தது. நேர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து வாங்க. இங்கே வந்து டூரிஸ்ட் தான் கூடுதலாக வரேன். வெளிநாட்டவர்கள் கூடுதலாக இங்கே வர இந்த இடத்துக்கு. ஏன்னா இங்கே நிறைய டூரிஸ்ட் ஹோட்டல், நிறைய ஹோட்டல் இருக்குது. டூரிஸ்ட் ஹோட்டல் நிறைய இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு மாலு ஹோட்டல் கூட இங்கே தான் இருக்குது. அப்படிப்பட்ட நிறைய, அதாவது மாலுன்னு சொல்கிற ஒரு ஹோட்டலோட பேர் உழைக்கி அந்த ஹோட்டலுக்கு இங்கே தான் இருக்குது. அப்படி ஏகப்பட்ட ஹோட்டல் இங்கே இருக்குது. வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து ரிலாக்ஸாக போட அப்படியான சிறப்பான. அதே டைமில் இது வந்து நேவி கப்பல் போல, கடல் பாதுகாப்பு கப்பல் போல. இந்த கப்பல் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கப்பல் கூட அந்த கிட்ட வந்து நிற்கிது. அப்படியே இது நான் அந்த இடத்துல நிற்கிது. அங்கே குளிச்சு கொண்டு ஏன் பக்கத்தில் நிற்கிது இந்த கப்பல் கூட. ஆனால் கிட்ட போயிடாது, கொஞ்சம் தள்ளி நிற்கிது. இவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். இப்படி ஏகப்பட்ட வெளிநாட்டவர்கள் கூட நிற்கிறாங்க. அவங்களே இந்த இதுக்குள்ள வந்து வெளிநாட்டவர் நிற்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட வெளிநாட்டுகள் வெள்ளைக்காரவங்க நிறைய பேர் இருக்கு. ஆனால் அது வேறு சேர்த்து குளிச்சு கொண்டு இப்படி அழகான இடம் தான். நேர்களை கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். அதாவது இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதிசயப்படுங்க. ஏன்னு சார் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சு சில தெரியாதவங்களும் கண்டிப்பாக இந்த இடத்து வந்து இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா புதுமையாக இருக்கும். நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடம் எங்கே இருக்குன்னா மட்டக்களப்பு மாவட்டம் பாஸ்கோடா தான் இந்த இடம். பாஸ்கோடாட வேறு லெவல் அவ்வளோ அழகாக இருக்கு. நேர்களை கண்டிப்பாக வந்தீங்கன்னா விஜய் வந்து பாருங்கள். அவ்வளோ அழகான இடம் போன. அதே டைமில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது உங்கள் குழந்தைகளை கொண்டு வந்தால் மிச்சம் பத்திரமாக கொண்டு வாங்க. ஏன்னு சொன்னால் சில குழந்தைகளை குளிக்க விட்டு போட்டு தாய் தகப்பன்னு வெளியே நிற்கிற அவசியமாக கணக்கில்
கவனிக்க குழந்தை அங்கே இங்கே தடமாறிக்கு. அதே மாதிரி நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணக்குள்ள கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 2 பிள்ளைகளை விட்டு போட்டு தாய் தப்பம் வந்துட்டு சும்மா கணக்கில் அந்த குழந்தை அங்கே தேடி அலைஞ்சு கடைசியில் போலீஸில் கொண்டு கொடுத்து போலீஸால் தான் அந்த பிள்ளையை கொடுத்தாங்க. இப்படி சம்பவம் வந்து ஆகிய நீங்களும் உங்கள் குழந்தைகளை கொண்டு தான் பத்திரமா இந்த குழந்தைகளை பாதுகாத்து வருங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு வீடியோ இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது. அது மாதிரி அடுத்த வீடு எலிஃபென்ட் ட்ரக்குன்னு ஒரு பீச் ஒன்று இருக்குது. அந்த பீச்சை பற்றி நாங்கள் அந்த இதில் போடுவோம். அதுவும் இங்கே தான் அந்த இங்கே தான் இருக்கிறது. அந்த பீச்சை பற்றி அடுத்த வீடியோ நான் போடுவோம். அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவையும் நேரில் இந்த வீடியோ முடிச்சுக்கோ. இப்போ இது நாங்கள் போய்க்கொண்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ எடுத்து நான் முடிஞ்சு நான் போய்க்கொண்டிருக்கேன். இப்போ இந்த போகிற வழியில் தான் நிறைய ஹோட்டல்கள் இருக்குது. அதாவது டூரிஸ்ட் ஹோட்டல் நிறைய ஹோட்டல் இருக்குது. வெளிநாட்டவருக்கு தங்குற ஹோட்டல் இப்படி ஏகப்பட்ட ஹோட்டல் நீங்கள் நேரில் நீங்களும் தூரம், அதாவது இலங்கையிலேருந்து கண்டி கொழும்பு இப்படி தூரங்கள் வர நீங்களும் கூட இங்கே வந்து தங்கலாம். நல்ல வசதி இங்கே இருக்குது. ஆனால் பெரிய பெரிய ஹோட்டல் தான் எல்லா வசதியும் இந்த ஹோட்டலுக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து வாருங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கணும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.